ஸோ ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இவங்களை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் கேரளாவில் உள்ள எல்லாருக்கும் இவங்களை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மரியா குரியகோஷ் குப்பையிலேருந்து ஒரு பொருளை எடுத்து அதுலேருந்து வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் மரியா ஒரு மிகப்பெரிய மெசேஜை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு நான் எண்டில் சொல்கிறேன். இந்த கதை பார்த்தீங்கன்னா 2019 ஆரம்பிக்குது. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்த மரியா எல்லாரும் மாதிரியும் ஸ்கூல் போகிறாங்க, காலேஜ் முடிக்கிறாங்க, அதுக்கடுத்து வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போனதுக்கப்புறம் இவங்க லைஃப் எப்படி போகுதுன்னா, காலையில் எந்திரிக்கணும், கிளம்பணும், ஆஃபீஸ் போகணும், ஒர்க் பண்ணணும், திரும்ப வீட்டுக்கு வரணும். மறுநாள் எந்திரிக்கணும், கிளம்பணும், ஆஃபீஸ் போகணும், ஒர்க் பண்ணணும், திரும்ப வீட்டுக்கு வரணும். வீக்கெண்ட் ஆனா வெளியே போகணும். திரும்ப 2 வருஷமா இதே தான் ரிப்பீட் ஆகுது இவங்க லைஃப்ல. இந்த சைக்கிள்ல இருந்து எப்படி வெளியே போகிறதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் கோவிட் வருது. எல்லா கம்பெனிஸும் அவங்க எம்ப்ளாயிஸை வீட்டுக்கு போங்க, வீட்ல இருந்து ஒர்க் பண்ணுங்கன்னு அனுப்புறாங்க. மரியாவும் வீட்டுக்கு போறாங்க, அங்கேருந்து ஒர்க் பண்றாங்க. மறுபடியும் அதே சைக்கிள் தான் அங்கேயும் நடக்குது. காலையில எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு வேலை செஞ்சுட்டு மறுபடியும் சாப்பிட்டுட்டு தூங்கணும். மறுநாள் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கணும். இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் மரியா அவங்க வீட்டு கொல்லை பக்கம் உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு விஷயம் அவங்க கண்ணில் படுது. அதுதான் கொட்டாங்குச்சி, கோகனட் ஷெல். நம்ம தேங்காவை திருவிட்டு தூக்கி போடுவோம் இல்லையா, வேஸ்ட்னு. அது சரி, சும்மா எடுத்து இதை கொஞ்சம் டிசைன் பண்ணுவோம், கொஞ்சம் கிராஃப்ட் பண்ணி இதை மாற்றுவோம் அப்படின்னு பண்றாங்க. ஒரு 2 மணி நேரம் அதை நல்லா கிராஃப்ட் பண்ணி நல்லா ஷைனிங் ஆகுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா அது அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. சரின்னு இதே மாதிரி இன்னும் 2 செய்வோம்னு செய்யறாங்க. செஞ்சது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு ஷெல்லும் 100 ரூபான்னு விலை வச்சு ஆன்லைன்ல போஸ்ட் பண்றாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு சரியான ஷாக்கு. என்னன்னா, அந்த கோகனட் ஷெல்லை வாங்குறதுக்கு 2 பேர் ஆர்டர் போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு இவங்களுக்கு சரியான ஹாப்பி. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, வீக்கெண்ட் ஃபுல்லா உட்காந்து கொட்டாங்குச்சியை வாங்கி அதை கிராஃப்ட் பண்றாங்க. கிராஃப்ட்னா ஒரு தண்ணி குடிக்கிற கப் மாதிரி, இல்ல சின்ன செடி வளர்க்குற பாட் மாதிரி, இல்ல ஒரு அலங்கார பொருள் மாதிரி அதை வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்றாங்க. அது எல்லாத்தையும் ஆன்லைன்லயும் போஸ்ட் பண்றாங்க. பார்த்தா நாளுக்கு நாள் அந்த ஷெல்ஸ் எல்லாம் விற்க ஆரம்பிக்குது. இந்த ஷெல்ஸை வாங்குறது பெரும்பாலும் யாருன்னா நார்த் இந்தியன்ஸ். அது மட்டும் இல்லாம அவுட் ஆஃப் த கண்ட்ரில இருக்கிற இந்தியன்ஸ், அதாவது இங்கேருந்து வேலை பார்க்க போன இந்தியன்ஸ் அங்கேருந்து இந்த ஷெல்ஸ் ஆர்டர் போடுறாங்க. அவங்களுக்கு 100 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்ல. அதனால அவங்க கிட்ட இருந்து ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்குது. இதை வீக்கெண்ட்ல மட்டும் பண்ணிட்டு இருந்த மரியாக்கு ஒரு ஐடியா வருது. என்னன்னா, இதை ஏன் நம்ம முழு நேர பிசினஸா பண்ணக்கூடாதுன்னு இதை மரியா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்கவே இல்லை. மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸை பத்தி நமக்கு நல்லா தெரியும். அவங்க கண்டிப்பா பிசினஸ் பண்ண ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுவும் வேலையை விட்டுட்டு பிசினஸ் பண்றதுன்னா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா மரியா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க. நான் எங்கேயும் லோன் வாங்க போறது இல்ல, யார்ட்டையும் கடன் வாங்க போறது இல்ல. என் கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு மட்டும் தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ண போறேன். லாஸே ஆனாலும் இது என்ன மட்டும் தான் பாதிக்கும், இது உங்களை கண்டிப்பா பாதிக்காது அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க பேரண்ட்ஸும் அரமனசோட ஒத்துக்குறாங்க. இப்போ மரியா அவங்க வேலையை ரிசைன் பண்றாங்க. ரிசைன் பண்ணிட்டு ஒரு 4 பேரை ஹையர் பண்றாங்க. அந்த 4 பேருக்கும் எப்படி கிராஃப்ட் பண்றது, அதை எப்படி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வருதுன்னு சொல்லி தராங்க. ஸோ இப்போ மரியா அவங்களுக்கு கீழே 4 பேர், இந்த 5 பேரும் சேர்ந்து அந்த கொட்டாங்குச்சியை கம்மி விலைக்கு வாங்கி அதை கிராஃப்ட் பண்ணி விற்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் தெளிவா சொல்ல போனா ஒரு கொட்டாங்குச்சியோட விலை 5 ரூபாய். அதை இவங்க வாங்கி கிராஃப்ட் பண்ணி 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. மொத்தமா அந்த கொட்டாங்குச்சியை வச்சு 20க்கும் மேற்பட்ட கிராஃப்ட் பண்றாங்க. பண்ணது மட்டும் இல்லாம அதை ஆன்லைன்லயும் போஸ்ட் பண்றாங்க. அந்த கொட்டாங்குச்சி ரொம்பவே ஈகோ ஃப்ரெண்ட்லி, பிளாஸ்டிக் மாதிரி கிடையாது. இதால சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இதனாலேயே இதை ஏகப்பட்ட பேர் வாங்க முன் வராங்க. இப்படியே போயிட்டு இருக்க 2 மாசத்துல 5 பேரா இருந்தவங்க 10 பேரா மாறுறாங்க. அடுத்த மாசம் 20 பேரா மாறுறாங்க. கரெக்டா 6 மாசம் கழிச்சு அவங்களுக்கு கீழே 40 பேர் வேலை பார்க்கறாங்க. ஒவ்வொரு மாசமும் இந்த ஷெல்லை வாங்குறவங்க எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 5 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி அதை கிராஃப்ட் பண்ணி மோல்டு பண்ணி 200 ரூபாய்க்கு வித்தா அதுல எவ்வளவு லாபம் வரும். கரெக்டா ஒரே வருஷத்துல இந்த பிசினஸ் பெருசாகுது. ஃபாரின் மட்டும் இல்லாம கேரளாலையும் இதை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மரியா பண்ற பிசினஸை பார்த்துட்டு பெங்களூர்ல இருக்கிற IIM, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பெங்களூர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தானாவே முன் வந்து மரியாக்கு பிசினஸ் எத்திக்ஸ், பிசினஸ் டெவலப்மெண்ட், ஒரு பிசினஸை எப்படி ரன் பண்ணணும்னு தானா முன் வந்து கைட் பண்றாங்க. ஒரு பக்கம் பிசினஸ் பூமாக, இன்னொரு பக்கம் ஏகப்பட்ட ஸ்கூல், காலேஜ், இது எல்லாத்துலயும் மரியா சீஃப் கெஸ்டா போறாங்க. அவங்க ஜேர்னியை பசங்க கூட ஷேர் பண்றதுக்கு. இன்னைக்கு மரியாக்கு ஒரு மாசத்தோட வருமானம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 7 லட்சம். அதே ஒரு வருஷத்துக்கு 1 கோடி. வேஸ்ட்னு குப்பையில தூக்கி போடுற ஒரு பொருளை எடுத்து அதை கிராஃப்ட் பண்ணி இன்னைக்கு அதை வச்சே மாசம் 7 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் மரியா 2 விஷயம் சொல்றாங்க. அதாவது எக்காரணத்தை கொண்டும் உங்க அளவுக்கு மீறி கடன் வாங்காதீங்க, அதே மாதிரி உங்க அளவுக்கு மீறி லோனும் வாங்காதீங்க எங்கேயும். இன்னொன்னு, உங்க பிசினஸ் ஒரு நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் உங்க வேலையை கை விடாதீங்க. இந்த 3 விஷயத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த பிசினஸ் வேணா நீங்க பண்ணலாம். கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்த்தா மரியா சொல்றது கரெக்ட் தான். இதே மாதிரி ஏகப்பட்ட ஐடியாஸ் நம்ம ஊர்லயும் நம்ம கண்ணு முன்னாடியே கிடக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கோயிலேருந்து வர வீணா போன மாலை இருக்கு இல்லையா, அதை எடுத்து ரீசைக்கிள் பண்ணி அதுல இருந்து பெர்ஃப்யூம் எடுக்கிறாங்க. அதே மாதிரி கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, அதை எரிச்சு அதுல இருந்து வர சாம்பலை எடுத்து அதையும் பேக் பண்ணி விற்கிறாங்க. நீங்க சில ஹோட்டல்ஸ்ல பார்க்கலாம், சார்கோல் தோசான்னு போட்டிருக்கும். அது வேற எதுவும் இல்லை, இந்த கொட்டாங்குச்சியை அரைச்சி அதுல இருந்து வர சாம்பல் இருக்கு இல்லையா, அதுதான் சார்கோல். அதை தான் அந்த மாவுல கலந்து விற்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளை சுத்தி ஏகப்பட்ட வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோங்கிறதா மேட்ரு. ஸோ வழக்கமா நான் சொல்றதுதான், இங்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது.